அடிச்சு நெளிச்சு ஓட விட்டுருக்காங்க ஒரு ஆளை. யாரு? தீபக்கோட வைஃப். டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டப்பா அப்பா அப்படின்னு ஒரு டப்பா டான்ஸ் எல்லாருமே எதிர்த்து போடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அடித்து நெளிக்கப்பட்டிருக்கிறது டப்பா. என்ன காரணம்? வீட்டுக்கு வெளியே அந்த லேபர் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இவர் அருணை வந்து திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே நடந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தவங்க இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில பேர் பேசிட்டு, போன வருஷம் நாங்க கிளின்னு கிழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சில ஃபேன்ஸும் பேசிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருந்தது. ஏன் கருத்து என்னன்னா, ஒரு பர்சனலா ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத தீபக்கோட வைஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் அருணை பார்த்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன் பாராட்டுக்குரிய விஷயம் சொல்றேன்? அதை அவங்க பர்சனலா டீல் பண்ணிருக்கலாம், தனியா கூப்பிட்டு பேசியிருக்கலாம், வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனியா அவங்களே சொல்றாங்க, ஒரு பார்ட்டியில எங்கேயோ மீட் பண்ணா நான் கண்டிப்பா அதில் உரிமையில கேட்டிருப்பேன், நீ எப்படி அவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருப்பேன். என்னன்னா டிஸ்கிரிமினேட் பண்றாரு இவர், இதை இப்படி பண்றாருன்னா அவங்க வீட்டில் இருக்க ஆட்கள் எப்படி டீல் பண்ணுவாரு, அவங்க கூட இருக்கவங்க எப்படி டீல் பண்ணுவாரு, இந்த வார்த்தையெல்லாம் அருண் யூஸ் பண்ணாரு. வாங்கி கட்டிக்கட்டும், நல்லா வாங்கி கட்டிக்கட்டும், மனசுக்கு திருப்தியா இருக்கு, சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ட்விட்டர்ல யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன போட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். டமுக்கு டப்பா அடி வாங்குது, பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு. இனி மாதிரி எத்தனை பேருக்கு ஆனந்தமா இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வன்மம் நிறைஞ்சது அந்த டப்பா. வன்மத்தோட அந்த டப்பா பா 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 பான்னு பேசும்போது எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களே, இப்ப பா 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 பான்னு பேசின வாயிலே அடிக்கும் போது எல்லாம் பார்த்துட்டே இருங்க. வாங்கணும். இட் இஸ் நாட் தட் அவர் ரொம்ப நல்லவர் கெட்டவர், தட் இஸ் மை மேன், திஸ் இஸ் மை கேர்ள், அதெல்லாம் இல்லை. நான் அதெல்லாம் சொல்ல வரல. அவங்க செஞ்ச செயலுக்கு அவங்க வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு வெளியே அவர் வந்து சூப்பரான ஒரு பர்சனா கூட இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நம்மளும் பிக் பாஸுக்குள்ள ஒரு ஆளை சப்போர்ட் பண்றது உள்ள அவங்க செஞ்ச செயலுக்கு. வெளியே வந்து ரொம்ப கேவலமா இருக்காங்க, அதை பத்தி நம்ம ஒன்னும் சொல்லி யூஸ் இல்லை. நம்ம வருத்தம் தான் பட முடியும், இப்படிப்பட்ட ஆளுக்கா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வருத்தம் தான் பட முடியும். பட் உள்ள அவர் செய்யற செயலுக்கு வாங்கி கட்டிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு, அவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தை அவர் வச்சு செயல்பட்டு இருக்காரு, அவ்வளவு தூரம் வார்த்தைகளை அவர் விட்டுருக்காரு, அவ்வளவு தூரம் கோமாளித்தனம் அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளவு தூரம் அரகன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளவு தூரம் லூசுத்தனமான பல வேலைகளை அவர் பார்த்திருக்காரு. வாங்கி கட்டட்டும். டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டப்பா அப்பா அப்படின்னு இன்னொரு ஆளை பத்தி பேசும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம் இருக்குல்ல, இன்னைக்கு அவரை பத்தி டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டப்பா அப்பான்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போடும்போது அதை பார்த்துட்டு அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கும் அதை கேட்கறதுக்கும் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். அடிங்க மேடம், அடிங்க மேடம், நோ ப்ராப்ளம்.